பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகரை வைகை ஆற்றுல போட்டு சித்திரவதை செய்றான். உடனே சிவன் வந்து வைகை ஆற்றுல வெள்ளத்தை வர வைக்கிறாரு. வெள்ளம் கரை உயர்வதனால வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அந்த மடையை அடைக்கணும்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து கூலிக்கு ஆள் வேணுமோ கூலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மதுரை வீதியில உலா வந்துகிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஒரு பாட்டி, உனக்கு நான் புட்டு தரேன், எனக்கு பதிலா நீ போய் வைகை ஆற்று கரையில உள்ள வெள்ளத்தை வந்து கரை அடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பையன் உருவுல இருக்கிற சிவன் வந்து சரி நான் கரை அடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப இவர் மட்டும் டான்ஸ் ஆடுறாரு, தூங்குறாரு, எந்த வேலையும் செய்யாம இருக்காரு. இதை பார்த்த பாண்டிய மன்னன் அந்த கூலியால ஓங்கி பரம்பால அடிப்பாரு. அவர் அடிச்ச அந்த ஒரு தருணம் வந்து பூமியில உள்ள அனைத்து உயிரினங்கள் மேலையும் பட்டுச்சாமா. உடனே கூலியாளு மறைஞ்சிருவாரு. மன்னனுக்கு வந்தது யாருன்னு கண்டுபிடிச்சிருவாரு. உடனே போயிட்டு மாணிக்க வாசகர்ல போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பியும் அமைச்சர் பதவியை வந்து கொடுத்துருவாரு. மாணிக்க வாசகர் எனக்கு எந்த பதவியும் வேணாம்னு சொல்லிட்டு தன்னோட குருவை தேடி போறாரு. அப்போ தெரியல தமிழ்நாட்டோட வரலாறை மாத்த போறது நம்ம மாணிக்க வாசகர்.